வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. Why didn't they teach me this in school அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது 3வது பகுதி. லெசன் 6. You take away more from your first couple of jobs than you give. இந்த பாடம் கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலானது, கொஞ்சம் ஒரு ஆழமான ஒரு கருத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பாடம் இது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் ஒரு 1 or 2 ஜாப்ஸ் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் ஆரம்பத்தில் செஞ்ச அல்லது உங்களுடைய முதல் 2 அல்லது 3 தொழில்கள், வேலைகள் இருக்குது இல்லைங்களா, இது உங்களுக்கு முக்கியமான அனுபவ பாடங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது அதுக்கு நீங்கள் கொடுக்கல, அதுதான் உங்களுக்கு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் உழைப்பை போட்டு நீங்கள் வருமானத்தை எடுக்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அது உங்களுக்கு வருமானத்தையும் கொடுத்து உங்களுக்கு நிறைய பாடங்களையும் கற்றுக் கொடுக்குது. அதுதான் இங்கே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கோ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோ கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம ஒரு ஃப்ரெஷராக ஒரு ஆரம்பத்தில் எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும், எந்த ஒரு வேலைக்கு உள்ளே போனாலும் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. அங்கே போய் தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம். நாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு வருமானத்தையோ சம்பளத்தையோ நமக்கு கொடுக்குறாங்க, அல்லது ஒரு வருமானம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அதோட ஒரு முக்கியமான கருத்து இந்த பாடத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய முதல் ஜாப் அல்லது முதல் தொழில் இருக்குது இல்லைங்களா, அதை உங்களுடைய காலேஜோட எக்ஸ்டென்ஷன், அதாவது இங்கே காலேஜ் முடித்ததுக்கப்புறமும் கற்றுக்கொள்வதற்கான, லேர்ன் பண்ணுவதற்கான இன்னொரு பாட வகுப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃப்ரெஷர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த 9 to 5 ஜாபுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 9 மணிலேருந்து அந்த 5 மணிக்கு மேலே அவங்க செய்யக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு மட்டும் எல்லா வேலைகளும் கொடுத்துக்கிறாங்க, அவங்கள பாருங்கள், அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறது கிடையாது, அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறாங்க, ஆனால் வருமானம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்குது, சம்பளம் அதிகமாக வாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பல பேர் இப்படி நினைக்கிறதுனால தான் அவங்களுடைய கெரியரை அவங்க ஸ்பாயில் பண்ணுறாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஜாபுக்குள்ளே போன உடனே இதுலேயே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அப்படியே காலம் தள்ளி நம்ம வருமானத்தை எடுத்து பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறத விட, நம்ம லேர்ன் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களை எந்த அளவுக்கு நிறைய ஒரு பொசிஷனில் நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்களோ, இப்போ அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் பண்ணும்போது நிறையா விஷயங்களை செய்யும்போது அதுலேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அர்ப்பணிச்சுக்கிறீங்களோ, லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்யூச்சர் கேரியருக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கேருந்து நம்ம இதோட நம்முடைய காலம் முடிஞ்சு போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுனாலையோ, அல்லது இதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலையோ தான் நீங்கள் அந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது இல்லை. இது நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஃப்யூச்சர் கேரியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காக இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 ஜாப்ஸ் அல்லது பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். லெசன் 7. Spend just 1 hour each week learning about personal finance. ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது உங்களுடைய அந்த தனிப்பட்ட பர்சனல் ஃபைனான்ஸ், பொருளாதார சம்மந்தப்பட்ட உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் நேரத்தை செலவிடணும். ஸோ அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம் ப்ளஸ் ஹவர்ஸை நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு உழைப்பையும், நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸையும், உங்களுடைய லேர்னிங்கையும் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. எத்தனை விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க முடியும், எத்தனை விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நிறைய வேல்யூபிளான மதிப்பு மிக்க கருத்துக்களை, அறிவை நீங்கள் உள்வாங்கிக்கும் போது உங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளரும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெரும்பாலான நபர்கள் செய்யாத ஒரு முக்கியமான ஒரு தவறு என்ன அப்படின்னா, இதுதான். பொருளாதாரம் பற்றி அவங்க புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எந்த விதமான முயற்சிகளையும் எடுப்பதே கிடையாது. சரி, எங்கெங்கில் இருந்தால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட், யூடியூப் இருக்குது. இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேளுங்க, நிறைய விஷயங்களை ஆர்டிக்கல் மூலமாக படிங்க. எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்டர்நெட்டில் கொட்டி கிடக்கு. அதுக்கப்புறம் லைப்ரரி, புத்தகங்களை வாங்கி படிக்கலாம், லைப்ரரிக்கு போகலாம். அதோடு நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு மென்டாரை முடிஞ்சால் பிடிங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை எல்லா புத்தகத்துலேயும் அச்சடிச்சிடுறாங்க. மென்டாரை பிடிச்சி மென்டார் மூலமாக கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக பாசிபிள் அப்படின்னா பல பேருக்கு இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் வருது. ஸோ
முடிஞ்சா ஒரு மென்டாரை வந்து பிடிங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலேருந்து, சொந்தக்காரங்க, உறவினர்கள் வட்டாரத்திலேருந்து யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா? ஒரு ரிட்டயர்டான ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பாங்க. பணம் பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி, நிறைய விஷயங்களை பற்றி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு அட்வைஸை கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுடைய சொந்தக்காரங்களில், ரிலேஷனில் யாராவது ஒருத்தங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வசதி வாய்ப்புகள், பணம் அதிகமாக வச்சுருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி ஒரு கேஷுவலாக ஒரு டாக்கை ஆரம்பித்து ஈஸியாக வந்து உங்களால் ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போக முடியும். ஈஸியாக அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும். அதோடு இப்போது பொருளாதார சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு மேகசின் வருதா, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மேகசின் வருதா, அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்குங்க. அதில் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ண எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஐ திங்க் இந்த வீடியோ சீரீஸ் கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியாஸை, ஒரு கல்வியை, அல்லது உங்களுக்கு தெரியாத விஷயத்தையோ அல்லது தெரிஞ்ச விஷயத்தை திரும்ப ரிமைண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்குற மாதிரி அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக நம்ம எபிக் லைஃப் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக இந்த புத்தகத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாடங்களை நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.